நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். சரி, தொடர்ந்து துலா ராசிக்கு நல்ல விஷயங்களே தான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம் எல்லாருமே. ஆனா இந்த சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க அந்த ஆங்கிளை எடுத்துட்டு போகணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் யாரு? சுக்கிரன். அவர் பலம் இழந்து நீச்சம் பெற்று 12ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நீங்க மைண்டுக்கு எடுத்துக்கணும். சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, எப்படி இருக்கு அப்படின்றதும் எப்படி ஜெயிக்கிறதுக்கும் வழி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். First and foremost, happy Vijayadashmi, happy Saraswati Puja and happy Deepavali to one and all. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் நீங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, உங்க குழந்தைகளோட நீங்க எதுவுமே தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீர்கள். நீங்க எதை எதிர்பார்த்தாலுமே அது குட்டியா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தையா இருந்தாலும் சரி, இப்போ உங்களோட ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்போ? அக்டோபர் 18க்கு பிறகு. ஏன் அப்படின்னு எடுத்தோம்னா, குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரம் பெற்று அவர் கடகத்துக்கு மூவாரார். அப்ப குருனுடைய பார்வை அதுக்கப்புறம் கிடைக்காது ஒரு மாசத்துக்கு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது அதிசாரம் சரி ஆற வரைக்கும். சோ நீங்க இப்போ எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறதும், அவங்களுக்கு அட்வைஸ் அப்படின்றதே தயவு செஞ்சு வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். சரி, குழந்தைக்காக நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுங்க. எதுலையுமே கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்கு. பட் ஆனா அதை முடிவு பண்ண வேண்டியது உங்க திசாபுத்தியும் வச்சுத்தான் அப்படின்றத நீங்க மைண்ட்ல நினைச்சுக்கணும். சரி, 6ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறார், சூப்பர் தானே. அப்படின்னா சனி வக்ரம் பெற்ற ஜாதகமா இருந்தது உங்க பிறப்புல அப்படின்னா ஒரு பயமும் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அதுவுமே தேவையில்லாத பிரச்சனைகளை கூட்டிட்டு வந்துடும். ஸோ அதுலயுமே நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பிளஸ் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்தாலும் கேதுவோட இருக்கு. சோ கண்டிப்பா ஆன்மீகம் எது எடுத்தாலுமே நிதானம் 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 பொறுமை அப்படின்றது வேணும். துலாம் அப்படின்னாலே அவங்க காற்று ராசி. அப்படி இருக்கும்போது நிதானத்தை இழந்தீங்க அப்படின்னா அதீதமான கோபம் வரும். உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய், அவர் இந்த மாச கடைசி 27ஆம் தேதி வரைக்கும் அங்கேயேதான் உட்கார்ந்திருக்க போறார். லாபஸ்தானாதிபதி 17ஆம் தேதி அங்க வரார். அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்றது தானே உங்களுக்கு முக்கியம். அதாவது நீங்க யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்க திருப்திகரமா இங்க செயல்பட முடியாத ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுவாங்க அப்படின்றது தெளிவா நீங்க இருந்துக்கோங்க. இவர் தான் ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுப்பார்னு இவ்வளவு தூரம் நம்பணும். அவர் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கையை விரிச்சிட்டாருன்றதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்துல அவராலையும் இயலாம போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாபுக்காக, ஃபாரின் போறதுக்காக அல்லது அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக, பதவிகள் கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் இது கொடுக்கறது சகஜம். ஆனா இப்போ அது எதிர்பார்க்காம இருப்பது சிறப்புன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில போய் அவங்களோடய நீங்க பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்க பண்ணக்கூடிய வார்த்தைகள், பண்ணக்கூடிய செயல்கள், பேசக்கூடிய வார்த்தைகள் காலத்துக்கே உனக்கு அது கிடைக்கூடாதுடா அப்படின்னு நீங்க யார நம்புனீங்களோ அவங்களே அகெயின்ஸ்ட் ஆற அளவுக்கு நெகட்டிவான பொசிஷன்ஸ் போகும். சோ அதனால நீங்க சிவனேன்னு இருக்கணும் அப்படின்றது தான் துளாராசி துலா அன்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி 10ஆம் வீட்டுல தான் இந்த தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வரார். அவர் உச்சம் பெற்ற நிலையில அதிசாரம் பெற்று வரார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானம், நீங்க வேலையில இருக்கீங்க, சரி பினான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த பினான்சியல் ஆஸ்பெக்ட்ல நியூ டெக்னிக்ஸ் உங்க கண்ணுக்கு வரும். பட் அகெயின் அந்த டெக்னிக் பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னா உங்களுடைய திசாபுத்தி அந்தரத்தை பார்க்கணும். சரி, பிளஸ் ஆக இருந்தது அப்படின்னாலும் நீங்க ஆலோசிச்சு அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணுமா, அதுக்குண்டான லோன் ஏதாவது நீங்க வாங்கணுமா
அங்க கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கு. நிறைய பேர் சொல்லிடுவாங்க, சூப்பர் அவங்கள நம்பி நான் வாங்கிட்டேன், ஆனா அப்ரூவல் வாங்கி கொடுக்குறேன்னு அவ்வளவு தூரம் சொன்னதுனால தான் இந்த லேண்டை வாங்கினேன், கடைசியில் அப்ரூவலே வாங்கி கொடுக்க மாட்டேன்றா, இந்த இடத்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி சிக்கலுக்குள்ளெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ எதுலையும் நிதானம் நிதானம் நிதானம். 11ஆம் வீட்டுல கேது அப்படின்றவர் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அந்த 11ல கேது அப்படின்றது பெருசா பயப்பட வேண்டியதில்லை. ஆனா விநாயகரனுடைய வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது எடுத்தாலுமே ஒரு குழப்பம் வரும், அதையும் நீங்க வின் பண்றதுக்கு உண்டான அடுத்த சில மாதங்கள்ல இருக்கு அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 12ஆம் வீட்டுல சுக்கிரன் போய் நீச்சம் பெறதுனால, அதாவது உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெறதுனால நிறைய தூக்கத்துலதான் எக்கச்சக்கமா டிஸ்டர்ப் பண்ணும். புரண்டு புரண்டு படுத்தாலும் விடியல் வரை தூக்கம் வரலான்னு இருக்கும். சோ நீங்க தயவு செஞ்சு இந்த காலகட்டத்துல ஓகே நான் ஜாலியா ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்துக்குள்ள போறேன்ப்பா, இதுதான் ஜாலி அப்படின்னு நீங்க நினைச்சு போனீங்கன்னா மிகப்பெரிய மாட்டுதல் நீங்க மாட்டிக்குவீங்க. சோ சைக்கலாஜிக்கலி உங்க அஃபெக்ட் பண்ணது போய் ஹெல்த்லயும் மிகப்பெரிய அஃபெக்ஷன் வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எந்த ஒரு டாக்ஸிக்கான ஆக்டிவிட்டிக்குள்ளேயும் தயவு செஞ்சு போய் சிக்காம இருக்கணும்ன்றது நான் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ஜாலின்னு நினைக்கிறது அது உண்மையான ஜாலி இல்லை அப்படின்றத பார்த்துக்கோங்க. உண்மையான ஜாலி என்ன அப்படின்னா மெடிடேட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போங்க. இப்ப ஏதாவது உங்களை ரெஜுனேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கெல்லாம் போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நேச்சரோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய பழைய கிராமத்துக்கு போய் ஒரு கைத்து கட்டில படுத்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆடுறீங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தேடி போகணுமே ஒழிய இந்த மாதம் நிறைய விஷயங்கள் ஃபார்வர்ட் போறத அவாய்ட் பண்ணிட்டு நிதானத்தோட செயல்பட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அவர் இங்கே இருக்கார். சோ அப்படி இருக்கிறது ஓகே, அப்படின்னாலும் அது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. 2ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் புதனோட சேர்ந்து இந்த மாச ஆரம்பத்திலிருந்தே போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப நீங்க ஒண்ணு நினைக்க உங்களுடைய பார்ட்னர் ஒண்ணு நினைப்பாங்க, நீங்க ஒண்ணு நினைக்க உங்க நட்பு வட்டாரம் வேற நினைக்கும், நீங்க ஒண்ணு எதிர்பார்க்க அந்த எதிர்பார்ப்புக்கு நேர் ஆப்போசிட்டா பல விஷயங்கள் நடக்கும். சோ அதனால எதிர்பார்க்கவே வேண்டாம். அதாவது நோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அங்க தோல்வின்றது இருக்கு, அதுல நீங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இல்லையா. சோ அதுதான் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் சம்பந்தமா எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா கொஞ்சம் முடியும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறம் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஓகே நான் இப்ப எழுதுறேன், இது எனக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட்னு எடுத்துக்கிறேன், வர்ற மார்க் என்ன வருதுன்றது பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். அதனால்தான் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொன்னது. அப்ப என்னடா பாஸ் ஆவாயினா நினைச்சேன், கடைசியில பாத்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு மார்க் வந்துருச்சு அப்படின்ற சந்தோஷமா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ப்ரொசீட் பண்ணிடுவீங்க. எதுலையுமே மூட் அவுட் ஆறது அப்படின்றது நோ 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 நோ. ஏன்னா சூரியன் சுக்கிரன் அவருக்கு பிடிக்காத ஒரு அமைப்புல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்காங்க. 17ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானாதிபதி டோட்டலி அவர் பவர் இழக்கிறார். சோ நீங்க அது யாராக இருந்தாலும் சரி, எந்த வயதினரா இருந்தாலும் சரி, நீங்க நம்பர் 1 டாக்டர்கிட்ட இப்ப போறீங்க அப்படின்னா கூட அந்த டாக்டர் உங்களுக்கு மட்டும் கரெக்டா அனலைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய கிரகநிலைகள் தள்ளப்பட்டுடும். சோ யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப யூஸ் இல்லை. சோ நிதானம் 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 அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க எது எடுத்தாலும் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய விஷயங்கள், கோயிலுக்கு போறது, நீங்க பூஜை புனஸ்காரங்கள் பண்றது, இதெல்லாம் நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. மெடிக்கலி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுவுமே இப்ப முடிவு எடுக்க தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்றது ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சோ சுய ஜாதகத்தை பாருங்க, தென் என்னன்றது ப்ரொசீட் பண்ணீங்க. எதுவுமே ஜாலியா இருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்ப கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.